இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் புசிக்காதே, இது தேவ கட்டளை. இந்த ஒரு கட்டளையை கூட கடைபிடித்து வாழ முடியாமல், தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் ஆதாமும் ஏவாளும் பாவத்தை செய்தார்கள். விளைவு சொர்க்கம் என்று சொல்லப்படுகிற ஏதேன் தோட்டத்தின் வாழ்க்கையை இழந்து போனார்கள். கர்த்தரால் ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்கள். ஆதாமும் ஏவாளும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து போனார்கள். அடுத்தவனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக என்பது தேவ கட்டளை. தாவீது என்ற ராஜாவுக்கு இந்த கட்டளை நன்றாக தெரியும். ஆனால் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் உரியா என்பவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டு கர்ப்பவதியாக்கினான். பாவம் செய்தான். விளைவு சாபம். தாவீதினுடைய மகளும் தாவீதினுடைய 10 மறுமனையாட்டிகளும் வேறு ஒருவனால் கற்பழிக்கப்பட்டார்கள். தாவீது அதனால் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து போனான். யூதாஸ் காரியோத்து இயேசு என்ற புனிதரை அவரை கொலை செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த எதிரிகளுக்கு காண்பித்துக் கொடுத்து பாவத்தை செய்தான். விளைவு சமாதான சந்தோஷத்தை இழந்து பைத்தியக்காரனாகி தூக்கு போட்டு வயிறு வெடித்து செத்தே போனான். கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்பை போல பாவத்தை கண்டு விலகி ஓடிவிடுங்கள். அப்படி பாவத்தை கண்டு விலகி ஓடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து யோசேப்பை போல கண்மலை மேல் உயர்த்தி வைப்பார்.